பெரிய கூட்டங்கள்லாம் பார்த்துருக்கேன் கடந்த காலத்துல. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டம் போடுவார், மைதானம் போல இடத்துல. அங்க மக்கள் வந்து பல மணி நேரம் வந்து காத்திருக்கிறதுலாம் ரொம்ப சாதாரணம். எம்ஜிஆருக்கெல்லாம் 6-7 மணி நேரம் காத்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல தலைவர்கள் வந்து மேடைக்கு போறதுக்கான ஒரு வழி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த தள்ளு முள்ளெல்லாம் இருக்காது, ரொம்ப ஆர்கனைஸ்டா நடக்கும். அப்ப மேடைக்கு போயிட்டு அதே வழியிட்டு வந்து போயிடுவாங்க. இப்படிதான் பல பெரிய கூட்டங்கள் நடந்திருக்கு. தேர்தல் பரப்புரை நடக்கும்போது ஒவ்வொரு ஊருக்கும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல வந்து அங்கங்க ஒரு 2000 பேர் 1000 பேர் நிற்பாங்க, பேசிப்பாங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து 8:45 கரூர்ல இருக்க வேண்டியவர் 8:45 சென்னையில புறப்படுறாரு. அதுக்கப்புறம் மீட்டிங் வந்து அது வந்து 7 மணி 8 மணி தள்ளி அது என்ன கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா அந்த இடத்துல வந்து கூடவே ஓடி வர மாதிரி வருது. அது ரொம்ப கொடுமை இருக்கு. ரசிகர்கள் வந்து அவ்வளவு பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள கூடவே ஓட வர வைக்கிறது இல்ல. அது மாதிரி நெருக்கடியான சாலைகள்ல வந்து அவ்வளவு பேர் நிறுத்தி வைக்கிறது, எந்தவித திட்டமிடல் இல்லாம அதை பொறுப்பற்றத்தனமா இருக்குது. அதுதான் பெரிய பிரச்சனை. எந்த கட்டுப்பாடு வைத்தாலும் என்ன கட்டுப்படுத்துறீங்களா சிஎம் சார், எச்சரிக்கைன்னா என்ன வந்து சிஎம்முக்கு வந்து சவால் விடுறாரு. அவங்க பொறுப்பான அவங்க ஏதாவது ஒரு கட்டுப்பாடுகள் வந்துச்சா என்ன தான் கட்டுப்பாடுகள்னா இவர் கேட்கிறாரு. இப்ப கட்டுப்பாடுகள் இப்ப இந்த இடத்துல சாவு நடந்துருச்ச உடனே இறப்பு நடந்த உடனேயும் என்ன போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த விஜய் ரசிகர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இது வந்து ரொம்ப பெரிய கொடுமை. இதுல ஈக்குவலா பொறுப்பு வந்து ஊடகங்களுக்கும் இருக்கு. நேரலை எதெல்லாம் நேரலை காமிக்கிறது, திரும்ப 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 அதை காமிச்சு காலையில இருந்து வெறித்தனமாக பேசுகிறார். அதிரடி, நாமக்கல்லில் அதிரடி, அங்க அதிரடி, அப்படி இப்படின்னு போட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை கிளப்பி விட்டு எல்லா கூட்டம் அங்க சேருது. இந்த ஊடகங்களோட பொறுப்பு, முக்கியமான பொறுப்பின்மை, அந்த தலைமையோட பொறுப்பின்மை, அந்த ஆர்எஸ்எஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து இப்படியா மீட்டிங் நடத்துவீங்க? பெரிய பெரிய கட்சிகள் அதனாலதான் அதாவது எந்தவித அரசியல் உணர்வும் ஆர்கனைசேஷன் பத்தி ஐடியாவே கிடையாது. ஒரு கூட்டத்தை எப்படி நடத்துறதுன்னு கூட தெரியாதவங்க எப்படி நாட்டை நடத்திட்டு போறாங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை. இது நீங்க வந்து மகாநாடுகள்ல கூட பெரிய பெரிய மாநாடுகள்ல கூட திரும்ப போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மாநாடு முடிஞ்ச உடனே எல்லாருமே பத்திரமா போய் சேருங்கன்னு. எங்கெல்லாம் பஸ் நிறுத்தி இருக்கு, எந்த ஊர்லாம் வந்திருக்கீங்க, தஞ்சாவூர்ல இருந்து வந்தாங்களா இந்த இடத்துக்கு போங்க, அப்படி அனௌன்ஸ்மெண்ட் தான் நடக்கும் பொதுவா. இங்க எதுவுமே கிடையாது. இது யாரு இதுக்கு பொறுப்பேற்றுக்க போறாங்க அப்படின்னு, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் அப்படின்னு லெட்டர் அனுப்புறாங்க. ஒயரை வந்து பவரை வந்து கட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இடத்துல பவரை கட் பண்ணிட்டீங்கன்னு இவரே வந்து பேசுறாரு. அதாவது தற்கொலைத்தனமும் பொறுப்பற்ற தன்மையும் உச்சகட்டம் சேர்ந்து யாருக்கு இழப்பு? இப்போ இந்த ரசிகர்கள் என்று சொல்லப்படும் அந்த கூட்டத்துக்கு தான் இழப்பு. அந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு இதா இருக்கும், அது எவ்வளவு பெரிய சோகமா இருக்கும். இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை கேட்டு போய் மகன் திரும்பி வர மாட்டான் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சோகம் உலகத்துல. அப்போ இந்த விஜய், இந்த ஆர்கனைசர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து பொறுப்பின்மை சுத்தமா கிடையாது. இப்ப ஆர்சிபி மீட்டிங்ல வந்து அந்த இதுல ஐபிஎல்ல வந்து ஆர்சிபி வந்தோன்னா அங்க ஒரு ஸ்டாம்பிங் நடந்தது. அதுக்கு மேல நடவடிக்கை எடுத்தாங்க அரசாங்கம், விசாரணை கமிஷன் போட்டாங்க. அது மாதிரி ஒரு விசாரணை கமிஷன் இங்க கட்டாயமா வந்தாலும் இது வந்து யாரு எதுக்கு காரணம், யார் இது காரணம், எப்படி இந்த கூட்டத்துக்கு வந்து நீ சரியான குறித்த நேரத்துக்கு வரலாங்கிறது மட்டும் இல்லாம எல்லா இடங்களையும் மக்களை கூச்சு வச்சு பஸ் கூட ஓடி வர வைக்கிறது, அவங்களுக்கு வந்து மதிக்கிறது கூட இல்லை, அவங்க கிட்ட வண்டி நிறுத்தி பேசுறது கூட இல்லை. பேசுறது வந்து பொறுப்பு. அவர் என்ன பேசுறாரு, பேசும்போது ஒரு கோர்வையா பேசக்கூட தெரியல, திரும்ப திரும்ப தவறு செய்து சாரிங்கிறாரு. இது ஒரு தலைவனுக்கான அழகே கிடையாது. இந்த நாடு தமிழ்நாடு வந்து திரு விஜய் சங்கர் இப்ப அந்த கிரவுட் புல்லிங் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் தொண்டர்களே சொல்றாங்க. அது அப்படிப்பட்ட அந்த சூழலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி மீறப்பட்டிருக்குங்க? இல்ல மீறப்பட்டிருக்குன்னா நீங்க குறித்த நேரத்துக்கு வரணும். இன்னொன்னு கூட்டத்தை நீங்க வந்து கண்ட இடத்துல கூட்டத்தில் எடுத்தாவது ஒரு நாமக்கல் எல்லையில இருந்தே இந்த மக்களை வந்து கூட்டிட்டு வரமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆர்கனைஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா, ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எப்படி இருக்குன்னா, இதுதான் அனுபவமின்மைன்னு தெரியுது. இவங்க ஆட்சியெல்லாம் செய்ய முடியாது. என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வந்து கிரௌட் புல் பண்றது தப்பே இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். நீங்க வந்து திருச்சியில வந்து 1977 வந்து ஒத்தக்கடை முதல் தேர்தல் எம்ஜிஆருக்கு ஒத்தக்கடை என்ற ஒரு இடத்துல வந்து அவ்வளவு பெரிய கூட்டம் நிக்குது, விடிய விடிய உட்காந்துருக்காங்க. அங்க எந்த அசம்பாவமே நடக்கலையே. ஆனா அவர் லேட்டா வந்தா கூட அவருக்கான கூட்டம், அவரும் கிரௌட் புல் பண்ணாங்கல்ல. கலைஞர் கிரௌட் புல் பண்ணிருக்காரு, ஜெயலலிதாவுக்கு கிரௌட் வந்திருக்கு. இது கிரௌட் புல்லிங் கிடையாது. இது வந்து வெறித்தனமான ஒரு கூட்டத்தை உருவாக்கி எந்தவித அரசியல் புரிதலும் இல்லாம அது ஊடகம் பண்றதுதான் இதுவும் ரொம்ப மோசமான விஷயம். இந்த 2-3 ஊடகங்கள் வந்து ரொம்ப பொறுப்பின் உச்சகட்டம் பண்ணாரு. கொஞ்சம் அதாவது நீங்க எப்படி ஏன் இந்த ஆர்வத்தை வளர்க்குறீங்க? என்ன அதிரடி, நாமக்கல் அதிர்கிறதுங்கிறார் ஒருத்தர். இது வந்து வெறித்தனமாக பேசுகிறார். என்ன அவர் சினிமால பாட்டு பாடுறாரு, அந்த பாட்டு தலைப்பை ரொம்ப ஸ்மார்ட்டா வைக்கிறாங்களாம்.
ஊடகத்துக்கு தான். அந்த க்ரௌட் புல்லிங்கிறது வந்து நல்ல டெக்னிக். அதே வந்து அரசியல் அனுபவத்துல வர்றதுதான். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற அவங்க தங்களுக்கு உண்டான ஏற்பாடுகள் கூட செய்யல. அங்க தொண்டர்கள் இருக்காங்க, அவரு விஜய் அவரோட வாகனத்துல இருந்தே தண்ணி கேன தூக்கி போடுறாரு, சரியான உணவு நீர் இது. ஆமா ஆமா, இது எல்லாமே வந்து என்னன்னா தற்குறித்தனம். நீங்க வந்து பொறுப்பின்மை தான் நான் சொல்றேன். அதாவது நீங்க என்ன இதே கரூர்ல வந்து திமுக வந்து பெரும் பிரம்மாண்டமான மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்க்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னா முன்னாடியே இருக்கைகளில் வந்து தண்ணியும் சில இது ஃபுட் பேக்கெட் வச்சிருக்காங்க. இன்னொன்னு கலைந்து போகிறதுக்கு வந்து 3-4 மணி நேரம் ஆயிருக்கு. ஏன் தெரியுமா? அவ்வளவு டிசிப்ளினா போயிருக்காங்க. அப்ப ஒரு அனுபவம் மிக்க இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் ஒரு ஆட்சி அதே மாதிரி யாருமே இருந்தா நான் வந்து மத்த கட்சிகள் திமுக அண்ணா திமுக கூட அப்படிதான். கூட்டம் நடத்துவது வந்து ஒரு கலை. நீங்க வந்து அந்த கலையும் தெரியல, அரசியல் கலையும் தெரியல. நீங்க வந்து எதிர்காலத்துல எப்படி உங்க கையில அரசியல் மக்கள் வந்து பொறுப்பு ஒப்படைப்பாங்க? இது எவ்வளவு பெரிய துயரத்துக்கு இட்டு சென்றிருக்கு இன்னைக்கு. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் விஜய கூட. தொடர்ந்து நம்ம பேசலாம் திரு விஜய்சங்கர். இந்த நிகழ்வு தொடர்பாக ஆழமாக அடுத்தடுத்த தருணங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஒவ்வொரு நிகழ்வுகளாலும் அங்கே நடக்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதிர்க்கட்சி தலைவர் தொடர்பாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.